ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் சீரிஸில் கிளாஸ் நம்பர் 11 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு சொல்லிட்டு ஜிஎஸ் ப்ரோ ஆண்ட்ராய்டு ஆப் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் நம்ம கிளாஸில் நம்ம யூடியூப்ல எடுக்கக்கூடிய கிளாஸ்க்கான நோட்ஸ் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அது போக அதில் வந்து ஜாமெட்ரி, மென்சுரேஷன் அண்ட் கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்காக ஒரு கோர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கோர்ஸ் வந்து பெய்ட் கோர்ஸ் தான். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது தேவைன்னா நீங்கள் அதை பெய்ட் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two cities A and B are 135 km apart on a straight track. One car starts from A at 8 a.m. and travels towards B at 25 km per hour. Another car starts from B at 9 a.m. and travels towards A at a speed of 30 km per hour. At what time will they meet? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம போன கிளாஸ்ல வந்து போலீஸ் தீஃப் கான்செப்ட் பார்த்தோம். அந்த போலீஸ் தீஃப் கான்செப்ட் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட்ல சேம் டைரக்ஷன் பேசிஸ்ல ஒர்க் ஆச்சு. ஏன்னா போலீஸ் வந்து தீஃபை பிடிக்க போறாருன்னா தீஃப் எந்த டைரக்ஷன்ல ஓடுறாரோ அதே டைரக்ஷன்ல தான் போலீஸும் ஓடணும். அப்ப ரெண்டு பேருமே டிராவல் பண்ணக்கூடியது சேம் டைரக்ஷன். அப்ப அந்த கான்செப்ட் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தது. இப்ப இன்னைக்கு இந்த கொஸ்டின்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ட்ரெயின் இருக்கு, ரெண்டு சிட்டி இருக்கு, ஏ பின்னு சொல்லிட்டு. ஒரு ட்ரெயின் ஏங்கிற சிட்டில இருந்து பிக்கு போதான், இன்னொரு ட்ரெயின் பிங்கிற சிட்டில இருந்து ஏக்கு வருதான். அப்ப இந்த இடத்துல ரெண்டு ட்ரெயினும் ஒன்னு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணிக்குது. அப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும்போது நமக்கு கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பேசிக் கான்செப்ட் நம்ம தெளிவா படிப்போம். எப்படின்னு பாருங்க. இப்போ கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஏன்னு ஒரு சிட்டி இருக்கு, இங்க பின்னு ஒரு சிட்டி இருக்கு. ஓகேவா? ரெண்டு சிட்டி இருக்கு. இப்போ இந்த ரெண்டு சிட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நான் சும்மா எடுத்துக்கிறேன். ஒரு 400 கிலோமீட்டர்னு எடுத்துப்போம். ரெண்டு சிட்டிக்கும் நடுவில் எவ்வளவு தூரம் இருக்கு? 400 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ என்னன்னா, ஒரு ட்ரெயின், ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஏங்கிற ஒரு ட்ரெயின் வந்து இப்போ என்ன பண்ண போகுதுன்னா, ஏங்கிற ட்ரெயின் இல்லை, ஓகேங்களா? ஒரு பி அப்படிங்கிற ஒரு ட்ரெயின், பிங்கிற ட்ரெயின் வந்து இந்த ஏங்கிற சிட்டில இருந்து கிளம்ப போகுது. ஓகேவா? இந்த பிங்கிற ட்ரெயின் வந்து ஏங்கிற சிட்டில இருந்து பிக்கு போக போகுது. இந்த பிங்கிற இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு வச்சுப்போம். இந்த பிங்கிற ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? இது என்ன பண்ணுது? ஏங்கிற சிட்டில இருந்து கிளம்பி பிக்கு போகுது. அதே மாதிரி இங்க பிங்கிற சிட்டில இருந்து Q அப்படிங்கிற ஒரு ட்ரெயின் வந்து இங்க பில இருந்து கிளம்பி ஏங்கிற சிட்டிக்கு வருது. இதோட ஸ்பீடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் வச்சுக்கலாம். இதோட ஸ்பீடு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? இப்ப டைம் பாத்தீங்கன்னா இந்த பிங்கிற ட்ரெயின் 8 மணிக்கு கிளம்புது, காலையில 8 மணிக்கு கிளம்புது. அதே டைம், அதே 8 மணிக்கு தான் எனக்கு இங்க கியூங்கிற ட்ரெயினும் கிளம்புது. கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்ப நமக்கு ஏபி ரெண்டு ஸ்டேஷன்ல இருந்து பிக்யூங்கிற ரெண்டு ட்ரெயின் கிளம்புது. ரெண்டுமே சேம் டைம் தான் கிளம்புது. ரெண்டுக்கும் ஸ்பீடு வேற வேற. ஓகேவா? இப்போ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது கண்டிப்பா இடையில ஒரு இடத்துல கண்டிப்பா அந்த ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணும். அப்படிதானே? ஸோ எந்த இடத்துல மீட் பண்ணுன்னு தெரியாது. அந்த மீட் பண்ணக்கூடிய அந்த இடத்த நான் எம்னு வச்சுக்கிறேன். ஸோ எம்ங்கிற இதுதான் அந்த மீட்டிங் பாயிண்ட். ரெண்டு ட்ரெயினும் இந்த எம்ங்கிற பாயிண்ட்ல தான் ஒன்னு மீட் பண்ண போகுது. இப்போ எனக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, அப்போ எத்தனை மணிக்கு கரெக்டா இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒன்னு மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன கால்குலேட் பண்ண போறோம்? அந்த ட்ரெயின் மீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், அந்த டைம் எவ்வளோ டைம் எடுத்துக்க போகுது இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒன்னு மீட் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு டைமை கால்குலேட் பண்ண போறேன். டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஓகே, சரி. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கணும்? எப்பவுமே ரிலேட்டிவ் ஸ்பீடு கான்செப்ட்னு வரும்போது ரெண்டு வேற வேற ஆப்ஜெக்ட் ஒன்னு மீட் பண்ணிக்க போகுது. அப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம டிஸ்டன்ஸ் எடுக்கும்போது போலீஸ் தீஃப் அந்த கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணோம்? ஸ்டார்டிங்ல போலீஸ்க்கும் தீஃபுக்கும் நடுவில் எவ்வளவு தூரம் இருந்ததோ அந்த இடைப்பட்ட கேப்ல இருக்கக்கூடிய அந்த மொத்த தூரத்தை தான் இந்த டிஸ்டன்ஸ்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணேன். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ஏங்கிற ட்ரெயின் பிங்கிற ட்ரெயின் ரெண்டுக்கும் நடுவுல 8 மணிக்கு கரெக்டா ரெண்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு கேப் இருந்தது? 400 கிலோமீட்டர் இருந்ததா? ஸோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது 400 கிலோமீட்டர் மீன் பண்ணும். கீழே ஸ்பீடு இருக்குல்ல, ஸ்பீடு பார்க்கும்போது பாருங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, ரெண்டு என்ன டைரக்ஷன்ல வருது? ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. எப்படி சேம் டைரக்ஷன்ல வரும்போது அந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட ஸ்பீடையும் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணமோ அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரும்போது அந்த ரெண்டு ஸ்பீடை நம்ம என்ன பண்ணிப்போம்? ஆட் பண்ணிப்போம். இப்போ பிங்கிற ட்ரெயினோட ஸ்பீடு 30 கிலோமீட்டர் பெர் ஹவர், கியூங்கிற ட்ரெயினோட ஸ்பீடு 20 கிலோமீட்டர் பெர் ஹவர்னா இப்போ ரிலேட்டிவ் ஸ்பீடுனா நமக்கு 30 + 20 இந்த இடத்துல ஸ்பீடு என்னவா இருக்கும்? 50 கிலோமீட்டர் பெர் ஹவரா இருக்கும். இப்போ பாருங்க, இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 5 டேபிள்ல நம்ம கேன்சல் பண்ணும்போது எவ்வளவு வருது? 8. அப்ப என்ன அர்த்தம்? 8 மணி நேரம் ஆகும். கிளியரா புரியுதா? ஸோ நமக்கு 400ங்கிறது எதுல இருக்கு? 400ங்கிறது
கிலோமீட்டர்ல இருக்கு. 50ங்கிறது கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. அப்ப எனக்கு கிடைச்ச டைம் வந்து ஹவர்ஸ்ல தான் கிடைக்கும். அப்போ இந்த 2 ட்ரெயினும் ஒண்ணு மீட் பண்ணிக்கிறதுக்கு கரெக்ட்டா 8 மணி நேரம் ஆகும். அப்ப 8 மணி நேரம் ஆகுதுன்னா எத்தனை மணிக்கு மீட் பண்ணும் பாருங்க. காலைல 8 மணிக்கு கிளம்பிச்சு. அப்ப 8 மணி நேரம்னா கரெக்ட்டா எத்தனை மணி? 12 மணின்னா ஒரு 4 மணி நேரம். அப்ப கரெக்ட்டா 4:00. சரியா? கரெக்ட்டா 4 PM-க்கு இந்த 2 ட்ரெயினும் என்ன பண்ணுது? ஒண்ணு மீட் பண்ணிக்குது. கிளியரா? இப்ப நமக்கு இந்த 2 ட்ரெயினும் 4 மணிக்கு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டைம நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த 2ம் மீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணிருக்கு? 8 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்கு. சரி, இப்ப இதுல எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த பாருங்களேன். இந்த Pங்கிற ட்ரெயின் இந்த Aங்கிற சிட்டில இருந்து இந்த மீட்டிங் பாயிண்ட்க்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு? இங்க வரதுக்கு இதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 8 ஹவர்ஸ் ஆயிருக்கு. அதே தான் இந்த Qங்கிற ட்ரெயினும் இந்த Bங்கிற இந்த சிட்டில இருந்து இந்த மீட்டிங் பாயிண்ட்க்கு வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு? 8 ஹவர்ஸ் எடுத்துக்கிச்சு. அப்ப கிளியரா புரியுதா? உங்களுக்கு இந்த மாதிரி மீட்டிங் கண்டிஷன் வந்தாலே நமக்கு இந்த 2 ட்ரெயினுமே இந்த மீட்டிங் பாயிண்ட்க்கு வரதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து சேமா தான் இருக்கு. ஸோ அப்ப இந்த இடத்துல நமக்கு 2மே டிராவல் பண்ண டைம் எப்படி இருக்கு? கான்ஸ்டன்ட்டா இருக்கு. அப்ப டைம் கான்ஸ்டன்ட்டா இருந்தா என்ன சொன்னோம்? போன கிளாஸ்ல நான் சொல்லிக் கொடுத்தேன். டைம் கான்ஸ்டன்ட்டா இருந்தா இந்த 2 ட்ரெயினும் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அந்த 2 ட்ரெயினோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், 2 ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளவு இருக்கு? இது 30, இது 20 இருக்கா? அப்ப 2 ட்ரெயினோட ஸ்பீட் ரேஷியோ எவ்வளோ? 30:20னா சிம்பிளிஃபை பண்ணும்போது ரேஷியோ என்ன வருது? 2 ட்ரெயினோட ஸ்பீட் ரேஷியோ வந்து 3:2 இருக்கு. அதாவது Pங்கிற ட்ரெயினோட ஸ்பீடும் Qங்கிற ட்ரெயினோட ஸ்பீடும் 3:2 அப்படிங்கிற ரேஷியோல இருந்ததுன்னா இந்த மீட்டிங் பாயிண்ட்க்கு வரதுக்கு இந்த Pங்கிற ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு. இதுதான் Pங்கிற ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இது Qங்கிற ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸ். இந்த Pங்கிற ட்ரெயின் கவர் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஸ்பீடு எவ்வளவு இருக்கு பாருங்க. ஸ்பீடு Pக்கும் Qக்கும் என்ன ரேஷியோ இருக்கு? 3:2 இருக்கா? அப்ப இந்த Pங்கிற இந்த ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸும் இந்த Qங்கிற ட்ரெயின் கவர் பண்ண டிஸ்டன்ஸும் என்ன ரேஷியோல தான் இருக்கும்? 3:2 தான். அப்போ இங்க பாருங்க, இந்த ஏங்கிற சிட்டில இருந்து எம்ங்கிற பாயிண்ட் வரைக்கும் தான் பி கவர் பண்ண டிஸ்டன்ஸ். அது 3 யூனிட்ஸ் இருக்கும். இந்த எம்ங்கிற பாயிண்ட்ல இருந்து இங்க பிங்கிற ஸ்டேஷன் இருக்குல்ல, இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 2 யூனிட்ஸ் இருக்கும். அப்ப இது 3 யூனிட்ஸ், இது 2 யூனிட்ஸ். அப்ப நம்ம கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த 2 ட்ரெயினும் ஒண்ணு மீட் பண்ணிடுச்சு. அப்ப மீட்டிங் பாயிண்ட் வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இதுல இந்த Pங்கிற ட்ரெயின் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுச்சு? இந்த 400 கிலோமீட்டர்ல இந்த Pங்கிற ட்ரெயின் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுச்சு? இல்லைன்னா இந்த Qங்கிற ட்ரெயின் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுச்சுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நமக்கு தெரியுது இந்த 400 கிலோமீட்டர்ல P கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 3 யூனிட், Q கவர் பண்ண டிஸ்டன்ஸ் 2 யூனிட். அப்ப 3 + 2 டோட்டலா 5 யூனிட்ஸ் இருக்கு. இந்த 5 யூனிட்ஸ் தான் எவ்வளோ? 400 கிலோமீட்டர். இந்த 5 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 400 கிலோமீட்டர். அப்போ 1 யூனிட் நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? 80 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். அப்போ 1 யூனிட் எனக்கு 80 கிலோமீட்டர்னா 3 யூனிட்ஸ்னா அந்த Pங்கிற ட்ரெயின் மொத்தமா 240 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கும். அதே மாதிரி Qங்கிற ட்ரெயின் 2 யூனிட்ஸ், அப்ப 2 × 80னா இது எவ்வளோ? ஒரு 160 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கும். பாருங்க, மொத்தம் 400 கிலோமீட்டர்ல இந்த P 240 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு, Q 160 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு. புரியுதா? ஏன் P வந்து ஜாஸ்தி டிஸ்டன்ஸை கவர் பண்ணுச்சு? ஏன்னா P வேகமா வர்றதுனால 8 மணி நேரத்துல இது அதிக தூரத்தை கடந்திருக்கும். இது அதே 8 மணி நேரத்துல கொஞ்சம் குறைவான தூரத்தை கடந்திருக்கும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா வரதுனால. இவ்வளவுதாங்க கான்செப்ட். இப்போ இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் கொஸ்டின் வருதுன்னா நமக்கு இங்க நான் சொல்லி கொடுத்தேன்ல, இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. புரியுதா? ஒண்ணு எப்படி கேட்கலாம்? எத்தனை மணிக்கு அந்த 2 ட்ரெயினும் மீட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்கலாம். அல்லது இந்த 2 ட்ரெயின்ல ஏதாவது ஒரு ட்ரெயின் எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுச்சுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். ஆனா இந்த கான்செப்ட் எல்லாம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. அது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணி கொஸ்டினை சால்வ் பண்ணணும். அது என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த இடத்துல நான் கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த Pங்கிற ட்ரெயினும் இந்த Qங்கிற ட்ரெயினும் எத்தனை மணிக்கு கிளம்புச்சுன்னு சொன்னேன்? இதுவும் 8 மணிக்கு, இதுவும் 8 மணிக்கு. புரியுதா? அப்ப ரெண்டுமே ஒரே டைம்ல கிளம்பணும். ரெண்டுமே ஒரே டைம்ல மூவ் ஆகணும். ஆனா நமக்கு கொஸ்டின்ல கொடுக்கும்போது ரெண்டுமே ஒரே டைம்ல மூவ் ஆகிற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரே டைம்ல மூவ் ஆகிற மாதிரி கொடுக்காத பட்சத்துல அப்ப அந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத நான் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். ஆனா இந்த கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகணும்னா நமக்கு அந்த 2 பொருளுமே, 2 ஆப்ஜெக்ட்டுமே, 2 ட்ரெயினுமே ஒரே டைம்ல கிளம்புற மாதிரி செட் ஆயிருக்கணும். இப்ப இது கான்செப்ட் புரிஞ்சதுல? ஓகே, இப்ப நம்ம கொஸ்டின் போலாம். சிம்பிளா இருக்க போகுது. ஓகேவா? காம்ப்ளிகேஷனே கிடையாது. ஈஸியா சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்ப பாருங்க, 2 city A and B are 135 கிலோமீட்டர் அப்பார்ட். ஓகே, ஒவ்வொன்னா எடுத்து எழுதுவோம். சரியா? இது ஏங்கிற சிட்டி இருக்கு, இது பிங்கிற சிட்டி. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு தூரம் இருக்கா? 135 கிலோமீட்டர் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. ஆன ஸ்ட்ரைட் ட்ராக், நேரான ஒரு ட்ராக், அதுல ஏபி ரெண்டுக்கும் நடுவில் 135 கிலோமீட்டர் இருக்கு.
ஒரு கார், ஒன் கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஏ அட் 8 AM. 8 மணிக்கு ஒரு காரு ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா? இங்க இருந்து ஒரு காரு கரெக்டா எத்தனை மணிக்கு கிளம்பியிருக்கு? 8 AM-க்கு கிளம்பியிருக்கு. அண்ட் டிராவல்ஸ் டுவார்ட்ஸ் பி. பியை பார்க்க, இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பியை பார்க்க ஒரு கார் கிளம்பியிருக்கு. சரி, அந்த காரை வேணா காருக்கு ஒரு பேர் வச்சுருமா? பி அப்படின்னு வச்சுப்போம். பின்னு ஒரு காரு ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து பியை பார்க்க போகுது. கரெக்டா எத்தனை மணிக்கு கிளம்புது? 8 மணிக்கு கிளம்புது. ஓகே, 8 மணிக்கு கிளம்பிருச்சு. இதோட என்ன ஸ்பீட்ல போகுது பாருங்க, 25 km/h. இதோட ஸ்பீடு வந்து 25 km/h. ஓகே, இதையும் எழுதியாச்சு. another car starts from B at 9 AM. இன்னொரு காரு இந்த பிங்கிற பாயிண்ட்ல இருந்து கிளம்புது. இந்த காரை கியூன்னு வச்சுப்போம். இந்த கார் எத்தனை மணிக்கு கிளம்புதான்? 9 மணிக்கு கிளம்புதான். சரி, 9 மணிக்கு கிளம்புது. என்ன ஸ்பீடு? டிராவல் டுவார்ட்ஸ் ஏ. இது ஏ பார்க்க வருது. ஸ்பீடு வந்து 30 km/h, 30 km/h ஸ்பீட்ல வருது. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? அட் வாட் டைம் வில் தே மீட்? அப்போ எத்தனை மணிக்கு ரெண்டு காரும் மீட் பண்ணும்? இவ்வளோதான் கொஸ்டின். சரி, இப்போ நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் பண்ண சொன்னேன். இதில் மற்ற எல்லா கண்டிஷனும் ஒழுங்காக ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. பி கியூ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வருது. ரெண்டுக்கும் ஸ்பீடு இருக்கு. ரெண்டுக்கும் நடுவில் 135 km இருக்கு. அப்போ ரெண்டும் கரெக்டாக மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த டைமை நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போட்டால் ஆன்சர் வந்துடும். ஆனால் இதில் ஒரு விஷயம் மேட்ச் ஆகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 8 மணிக்கு கிளம்புது, இது 9 மணிக்கு கிளம்புது. நான் கான்செப்ட் சொல்லும் போதே சொன்னேன், இது ரெண்டுமே ஒரே டைமுக்கு கிளம்புற மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. அது எப்படி நான் கொண்டு வர போறேன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், கவனிச்சுக்கோங்க. இந்த கார் 8 மணிக்கே கிளம்பிருச்சா? ஆனா இது 8 மணிக்கு கிளம்பும்போது இது கிளம்பவே இல்லை, நின்றுட்டு தான் இருக்கு. இந்த கியூ எப்ப கிளம்புது? 9 மணிக்கு கிளம்புது. அப்ப கியூ 9 மணிக்கு மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப அதே 9 மணிக்கு இந்த பிங்கிற காரு எங்க இருந்திருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ பியோட ஸ்பீட் என்ன? 25 km/h. அப்போ 8 மணிக்கே இது கிளம்பிருச்சு. அப்போ 9 மணிக்குன்னா கரெக்டா 1 மணி நேரம். 1 மணி நேரத்துல இது எவ்வளவு தூரம் போயிருக்கும்? இந்த 1 ஹவர். கரெக்டா 9 மணிக்கு இந்த பிங்கிற காரு எங்க இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ பி கரெக்டா 8 மணிக்கு ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து கிளம்புதா? அப்போ 9 மணிக்குனா கரெக்டா 1 ஹவர். இதோட ஸ்பீடு 25 km/h என்ன அர்த்தம்? 1 மணி நேரத்துல 25 கிலோமீட்டர் கடந்திருக்கும். அப்ப கரெக்டா 9 மணிக்கு இந்த பிங்கிற காரு இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து, சரியா, இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இங்க வந்து நின்றுருக்கும். சரியா? இப்போ இதுதான் அந்த பிங்கிற காரோட பொசிஷன். ஓகேவா? அந்த பிங்கிற காரோட பொசிஷன் கரெக்டா எத்தனை மணிக்கு? 9 AM-க்கு. புரியுதா? 8 மணிக்கு இது கிளம்பிருச்சு. 9 மணிக்கு தான் கியூ கிளம்புது. அப்ப அதே 9 மணிக்கு இந்த பி எங்க இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கும். ஓகேவா? 9 o'clock இந்த பொசிஷன்ல இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப கரெக்டா மணி 9. 9 மணிக்கு இது ரெண்டுமே என்ன ஆகுது? மூவ் ஆகுது. இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த இந்த 25 கிலோமீட்டர் நம்ம விட்டுறலாம். இனி இந்த போர்ஷன் நம்ம பார்க்க தேவையில்ல. இப்ப கரெக்டா மணி 9. இது ரெண்டுமே என்ன ஆகுது? மூவ் ஆகுது. ரெண்டுமே 9 மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 9 மணிக்கு ரெண்டுமே மூவ் ஆக ஆரம்பிக்குதா? இப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம கொஸ்டினை அப்ரோச் பண்ணுவோம். பாருங்க, 9 o'clock பியும் கிளம்பிருச்சு, 9 o'clock கியூவும் கிளம்பிருச்சு. அப்ப ரெண்டும் சேம் டைம்ல கிளம்புற மாதிரி இந்த கொஸ்டின் மாறிடுச்சு. இப்போ 9 மணிக்கு இது ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஆக்சுவலா டோட்டலா டிஸ்டன்ஸ் 135 கிலோமீட்டர். அதுல ஆல்ரெடி இந்த 25 கிலோமீட்டர் இது கவர் பண்ணிருச்சுல பி. அப்ப பேலன்ஸ்ல எவ்வளவு இருக்கும்? மிச்சம் 110 கிலோமீட்டர் இருக்கும். ஓகே, 135ல 25 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 110 கிலோமீட்டர் இருக்கும். அப்ப கரெக்டா 9 o'clock இந்த பிங்கிற காருக்கும் கியூங்கிற காருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 110 கிலோமீட்டர். அப்ப இந்த இடத்துல நீங்க டிஸ்டன்ஸ்க்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? 110 கிலோமீட்டர் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ டினாமினேட்டர் நீங்க எழுதும் போது என்ன பண்ணுவீங்க? ஸ்பீடு, ரெண்டுக்கும் ஸ்பீடு அதுதான், ஸ்பீடு மாறல. பாருங்க, பீக்கோட ஸ்பீடு 25 km/h, கியூவோட ஸ்பீடு 30 km/h. ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருதுன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன? ரெண்டே ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ ரெண்டே ஆட் பண்ணும்போது 55. கேன்சல் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் எவ்வளோ வருது? 2. இந்த 2 எதில் கிடைக்கும்? ஹவர்ஸ்ல கிடைக்கும். அப்போ புரியுதா? அப்போ ரெண்டு காரும் ஒன்று மீட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 2 மணி நேரம் ஆகுது. ஓகே, 2 மணி நேரம். எத்தனை மணிலேருந்து இந்த 2 மணி நேரத்தை கால்குலேட் பண்ணணும்னா இந்த 9 மணிலேருந்து கால்குலேட் பண்ணணும். 9 o'clock அப்புறம் 2 மணி நேரத்தில் இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒன்று மீட் பண்ணுதுன்னா கரெக்டாக அப்போ எத்தனை மணிக்கு மீட் பண்ணிடும்? 11 o'clock மீட் பண்ணிடும். இதான் அப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 11 AM. இவ்வளோதாங்க கொஸ்டின். புரியுதா? இப்போ இந்த இடத்துல தான், இதுக்கு நடுவில் தான், இந்த பிக்கும் இந்த கியூக்கும் நடுவில் இந்த இடையில ஏதோ ஒரு இடத்துல மீட்டிங் பாயிண்ட் இருக்கு. ஸோ மீட் பண்ணதுக்கு கரெக்டாக 2 மணி நேரம் ஆகுது. அப்போ 9 மணிலேருந்து 2 மணி நேரத்தை சேர்த்து ஆன்சர் வந்து 11 AM-னு போடணும். இல்லை ஏதாவது கஷ்டம் இருக்கா? புரியுதா? உங்களுக்கு டைம் வந்து மேட்ச் ஆகலைன்னா இந்த மாதிரி நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். அந்த மேட்ச் பண்ண வேண்டியது மட்டும் தான் கவனமா பண்ணணும். மேட்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு கரெக்டா இந்த ரெண்டாவது லேட்டா கிளம்பக்கூடிய அந்த கார்
எப்போ கிளம்புதோ அந்த டைமுக்கு சீக்கிரம் கிளம்புன காரு எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட பொசிஷனை கண்டுபிடிச்சு அப்போ நமக்கு ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு கேப் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். கிளியரா புரிஞ்சுதா? இனி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா டவுட்டே வரக்கூடாது, ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது அதே மாதிரி ஒரு கேள்வி தான். என்ன இருக்குன்னா, 2 city P and Q are 181 km apart on a straight road. One man starts from P at 8:30 a.m. and travel towards Q at 30 km per hour. அதே மாதிரி தான் இருக்கு. ரெண்டு சிட்டி இருக்கு. சரியா? ரெண்டு சிட்டி P and Q. பாருங்க, இது P, இது Q. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னா 181 கிலோமீட்டர். சரியா? 181 கிலோமீட்டர் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இப்போ என்னன்னா ஒரு பர்சன், ஒரு மேன் வந்து என்ன பண்றாரு, Pல இருந்து கிளம்புறாரு, 8:30க்கு கிளம்புறாரு. ஸ்பீடு வந்து கியூவை பார்க்க டுவார்ட் கியூனா Pல இருந்து கியூவை பார்க்க போறாரு. ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப இங்க இருந்து ஒருத்தர் கிளம்புறாருல, இந்த கிளம்புற பர்சனுக்கு ஒரு பேர் வைப்போம். அவர் வந்து ஏன்னு வச்சுப்போம். ஏங்கிறவர் என்ன பண்றாரு, Pல இருந்து கியூவை பார்க்க போறாரு. ஓகே, எத்தனை மணிக்கு கிளம்புனாரு? கரெக்டா 8:30 AM கிளம்பியிருக்காரு. என்ன ஸ்பீட்ல கிளம்பியிருக்காரு? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல கிளம்பியிருக்காரு. ஓகே, இவ்வளவு டீட்டெயில் கிளியரா இருக்கு. If another man starts from Q at 8:54 AM and travel towards P at 35 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ இந்த கியூங்கிற பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பர்சன் பின்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, பியை பார்க்க வராரு. பிங்கிற சிட்டியை நோக்கி வராரு. அப்ப ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வராங்க. ஆனா இவர் எப்ப கிளம்பி இருக்கிறாரு? 8:54 AM தான் கிளம்பி இருக்கிறாரு. ஓகேவா? இவர் என்ன ஸ்பீட்ல வராராம்? 35 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல வராரு. ஓகே, சரி, ஓகே, இவ்வளவு டீட்டெயில் இருக்கு. இப்போ அதே தான் கேள்வி. தென் அட் வாட் டைம் வில் தே மீட்? அப்ப ரெண்டு பேரும் எத்தனை மணிக்கு மீட் பண்ணுவாங்க? அப்ப போன கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும், அதே அப்ரோச் தான் இங்கேயும். இவரு 8:30க்கு கிளம்பிட்டாரு. இவர் 8:54க்கு தான் கிளம்புறாரு. அப்போ இவர் கிளம்பி எவ்வளவு நேரம் கழிச்சு இவர் கிளம்புறாரு? கிட்டத்தட்ட ஒரு 24 நிமிஷம் கழிச்சு தான் கிளம்புறாரு. அப்போ 24 மினிட்ஸ். 8:54க்கு ஏ எங்க இருந்திருப்பாரு, ஏ எவ்வளவு தூரம் கடந்திருப்பாருங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப ஏ வந்து ஏயோட ஸ்பீட் எவ்வளோ? ஏயோட ஸ்பீட் எவ்வளோ? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். எவ்வளோ நேரத்தில்? 24 மினிட்ஸ்ல. அப்போ 24 மினிட்ஸ்ல 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல டிராவல் பண்ணியிருந்தா ஏ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல கவர் பண்ணியிருப்பாருங்கிறத கண்டுபிடிக்க போறோம். அது எப்படி கண்டுபிடிக்க போறோம்? நம்ம கண்டுபிடிக்க டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஸ்பீட் இன்டூ டைமா? ஸ்பீடு பாருங்க எவ்வளோ இருக்கு? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஓகேவா? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். 30ங்கிறது ஸ்பீடு இன்டூ டைம். எவ்வளோ நேரத்தில்? 24 மினிட்ஸ்ல. அப்போ ஸ்பீட் எதுல இருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. டைம் 24 மினிட்ஸ்ல இருக்கு. பட் டைம் ஹவர்ஸா மாத்துறதுக்கு டிவைடட் பை 60. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஏ. டிஸ்டன்ஸ் டிராவல் பை ஏ இன் அந்த ஃபர்ஸ்ட் 24 மினிட்ஸ். 8:54 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 24 நிமிஷத்துல ஏ எவ்வளவு தூரத்தை கடந்திருப்பாருன்னு சொல்லி பாக்குறதுக்கு ஸ்பீட் இன்டூ டைம் போட்டிருக்கேன். ஸ்பீடு கிலோமீட்டர் பெர் ஹவர்ல இருக்கு. டைம் ஹவர்ஸ்ல எழுதணுங்கிறதுக்காக 24 மினிட்ஸை 24/16 போடும்போது ஹவர்ஸா மாறிடும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, 30ஆல கேன்சல் பண்ணும்போது இங்க 2 டைம், 2ஆல கேன்சல் பண்ணும்போது இங்க 12. இப்போ எவ்வளவு வருது? 12 கிலோமீட்டர். சரியா? அப்போ அந்த 24 நிமிஷத்துல ஏ என்ன பண்ணிருப்பாரு? ஒரு 12 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பாரு. அப்ப 8:54க்கு ஏ எங்க இருப்பாரு? இங்க இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த இடத்துல இருப்பாரு. யாரு? ஏ இப்ப இங்க இருக்காப்ல. மணி இப்ப எத்தனை? 8:54 AM. இப்ப புரியுதா? இப்ப 8:54க்கு ஏயும் மூவ் ஆவாரு, பியும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இப்போ நம்ம கொஸ்டின் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 8:54ல இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப 8:54ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்க, டோட்டலா Pல இருந்து Q வரைக்கும் 181 கிலோமீட்டர் இருந்ததா? அப்ப அதுல ஆல்ரெடி ஏ என்ன பண்ணிட்டாரு? 12 கிலோமீட்டர் கவர் பண்ணிட்டாரா? அப்ப 181ல 12 கிலோமீட்டர் போச்சுதுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? இதுல 12 மைனஸ் பண்ணிடலாமா? இப்ப 12 மைனஸ் பண்ண எவ்வளவு? 169 கிலோமீட்டர். சரியா? கரெக்டா பாருங்க, 8:54க்கு ஏக்கும் பிக்கு நடுவில் எவ்வளவு இருக்கு? 169 கிலோமீட்டர் இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் என்ன ஸ்பீட்ல போறாங்கன்னு தெரியும். அப்ப ரெண்டு பேரும் கரெக்டா மீட் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா? டிஸ்டன்ஸ் எது எடுக்கணும்? இந்த 169 கிலோமீட்டர் பை ஸ்பீடு வந்து இவருக்கு 30, இவருக்கு 35. அப்போ ரெண்டுக்கும் டோட்டல் எவ்வளோ? 65 கிலோமீட்டர் பெர் ஹவர். இப்போ இதை கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணும்போது 13 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோம். 5 13னா 65, இங்க 13 13னா எவ்வளோ? 169. இப்போ 13/5ன்னு இருக்கும். இதை எகெயின் நம்ம கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 2 3/5 ஹவர்ஸ். ஓகேவா? அப்போ ரெண்டும் மீட் பண்ணிக்கிறதுக்கு 2 3/5 ஹவர்ஸ் ஆகுமா? அப்ப இந்த இடத்துல 2 3/5 ஹவர்ஸ்னா இது ஹவர்ஸ் மினிட்ஸ்னு மாத்திக்கலாம். பாருங்க, அப்ப டைம் ஈக்குவல் டு நான் எப்படி எழுதிக்கிறேன்? 2 ஹோல் நம்பரா இருக்கா? இப்போ நீங்க வந்து 2 ஹவர்ஸ்னு எழுதிக்கலாம்.
இந்த 3/5 ஹவர்ஸ் இருக்குல்ல, இந்த 3/5 ஹவர்ஸை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், மினிட்ஸா மாத்திக்கிறேன். அது எப்படி மினிட்ஸா மாத்துறதுன்னா ஒன்றும் இல்லை, 3/5ங்கிறது ஹவர்ஸை மினிட்ஸா மாத்துறதுக்கு இன்டூ 60ஆல மல்டிப்ளை பண்ணும். 5 டேபிள நம்ம கேன்சல் பண்ணும்போது 12, 3 இன்டூ 12னா எவ்வளோ, 36 மினிட்ஸ். ஓகேவா? அப்போ 2 மணி நேரம், இந்த 3/5 மணி நேரத்தை நான் மினிட்ஸா மாத்தும் போது எதுக்கு மாறிடுச்சு, 2 மணி நேரம் 36 நிமிஷம். அப்போ எத்தனை மணில இருந்து இதை கால்குலேட் பண்ணும் பாருங்க, 8:54 இருந்து அடுத்த 2 மணி நேரம் 36 நிமிஷத்துல கரெக்டா 2 ட்ரெயினும் 2 பேரும் 2 மேனும் மீட் பண்ணிப்பாங்க. புரியுதா? 8:54 இருந்து அடுத்த 2 மணி நேரம் 36 நிமிஷம். அப்படியே கூட்டுங்க பார்ப்போம். 8:56 இருந்து 2 மணி நேரத்தை சேர்த்தா எவ்வளவு, 10:54. அப்போ 10:54 கூட அடுத்த ஒரு 36 நிமிஷத்தை சேர்க்கணும். எப்படி கூட்டுறன்னு பாருங்க, 8:54 இருக்கா, அப்ப 8:54 கூட 2 மணி நேரம் 36 நிமிஷத்தை கூட்டணும். அப்ப 2 மணி நேரம் 36 நிமிஷத்தை கூட்டும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்தை கூட்டுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்தை கூட்டும் போது எனக்கு என்ன ஆயிடும், 10:54. இப்ப அடுத்து 36 நிமிஷத்தை கூட்டணும். 36 நிமிஷம் கூட்டும் போது ஃபர்ஸ்ட் 6 நிமிஷத்தை மட்டும் கூட்டினா என்ன ஆயிடும் பாருங்களேன். 6 நிமிஷம் 10:54 இருக்கு. இப்ப 6 நிமிஷத்தை ஆட் பண்ணும் போது எனக்கு என்ன ஆயிடும், 11 மணி ஆயிடும். அப்போ 2 மணி நேரத்தை கூட்டிட்டேன், அடுத்த ஒரு 6 நிமிஷத்தை கூட்டிட்டேன், இன்னும் ஒரு 30 நிமிஷத்தை கூட்டணும்ல. இப்ப இது கூட அடுத்த ஒரு 30 மினிட்ஸ் நான் கூட்டும் போது எனக்கு ஃபைனலா எவ்வளவு வருது, 11:30. கரெக்டா 11:30 AM-க்கு இந்த 2 ட்ரெயினும் ஒன்னு மீட் பண்ணிக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. எப்படி ஆட் பண்றங்கிறத புரிஞ்சுக்கணும், கிளியரா இருக்கணும், கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி ஆட் பண்ணி காட்டியிருக்கு. இதை மைண்ட்லேயே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா? 8:54 இருந்து 2 மணி நேரம் 36 நிமிஷத்தை சேர்க்கணும். அப்போ 8:54 2 மணி நேரத்தை சேர்த்தா 10:54, 10:54 கூட ஒரு 36 நிமிஷம், அப்போ 6 நிமிஷம் சேரும் போது 11 மணி, அப்போ அடுத்த ஒரு 30 நிமிஷம் 11:30 மணி. கரெக்டா 11:30 மணிக்கு 2 ட்ரெயினும் ஒன்னு மீட் பண்ணிக்கும். கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகேவா? ஆனா இதுல கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நிறைய இடத்துல பார்க்கும்போது, இப்ப இந்த இடத்துலலாம் பார்க்கும்போது நம்ம யூனிட் எல்லாம் கரெக்டா போடணும். சரி, இது 30ங்கிறது km/hல இருக்கு. அப்ப இதை வந்து கரெக்டா ஹவர்ஸ்ல போடணும். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்களை நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே போதும், இந்த கொஸ்டின் எல்லாம் ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். பாருங்க, CHSL 2023ல இப்ப ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் தான். அடுத்த கேள்வி இதுல பாருங்க, P and R at a distance of 296 km from each other at 7:45 AM. ஓகே, ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிப்போம். PR-னு 2 பேர். சரியா? இது P, இது R. P and R at a distance. PR-ங்கிறது 2 பர்சன் வச்சுக்கோங்க. இங்க 2 பேருக்கும் நடுவுல எவ்வளவு தூரம் இருக்கான், 296 கிலோமீட்டர் இருக்கான். 2 பேருக்கும் நடுவுல 296 கிலோமீட்டர் இருக்கு. ஓகே, எத்தனை மணிக்கு கரெக்டா, 7:45க்கு. மணி இப்ப 7:45, 2 பேருக்கும் நடுவில் எவ்வளவு தூரம் இருக்கு, 296 கிலோமீட்டர் இருக்கு. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் P starts moving towards R. கரெக்டா? இப்ப கரெக்டா 15 நிமிஷத்துக்கு அப்புறம், 15 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா அப்ப மணி இப்ப எவ்வளவு, 8 மணி. 8 மணிக்கு P என்ன பண்றாரு, 8 மணி வரைக்கும் யாருமே நவுல. 7:45க்கு 2 பேருக்கும் நடுவில் 296 கிலோமீட்டர் இருந்தது. அடுத்த 8 மணி 6 வரைக்குமே இவங்க 2 பேருமே மூவ் ஆகல. அதே தான். அப்ப 8 மணி வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் நடுவில் 296 கிலோமீட்டர் தான் இருந்திருக்கு. கரெக்டா 8 மணிக்கு தான் யார் மூவ் ஆகுறா, P வந்து மூவ் பண்றாங்க. யாரை நோக்கி, R நோக்கி போறாங்க. சரியா? P வந்து R நோக்கி மூவ் ஆகுறாங்க. கரெக்டா எத்தனை மணிக்கு, 8 மணிக்கு. சரியா? 8 AM-க்கு. 8 AM-க்கு என்ன ஸ்பீட்ல மூவ் பண்றாரு, 32 km/h ஸ்பீட். ஓகே, அடுத்து பாருங்க, அட் 8:30, 8:30க்கு யார் மூவ் ஆகுறா, R யாரை பார்க்க, P-ய பார்க்க வராரு. R P-ய பார்க்க மூவ் ஆகுறாரு. ஆனா இவர் எப்பதான் மூவ் ஆகுறாரு, 8:30க்கு. சரியா? 8:30க்கு தான் ஆரோட மூவ்மெண்ட் இருக்கு, அரை மணி நேரத்துக்கு அப்புறம். சரியா? அப்ப இந்த இடத்துல நம்ம 8:30 AM-னு போட்டுக்கலாம். இவர் என்ன ஸ்பீட்ல வராரு, 8 km/h ஸ்பீட்ல வராரு. இது ரொம்ப கம்மியான ஸ்பீட்ல தான் வராரு. அவர் 32 km/h ஸ்பீடு, இவர் 8 km/h ஸ்பீட். ஓகே, சரி, இப்படி வரட்டும். கொஸ்டின் என்ன, அட் வாட் டைம் வில் தே மீட். அப்ப அதே தான் IB-ல கேட்ட கொஸ்டின். என்ன, IB 2024ல கேட்ட கொஸ்டின். ஈஸியான கொஸ்டின் தான். எனக்கு இவர் 8 மணி கிளம்புறாரு, இவர் 8:30 கிளம்புறாரு. அப்ப என்ன பண்ணுவோம், நமக்கு 2 பேரும் எத்தனை மணி மீட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இவர் 8:30க்கு தானே கிளம்புனாரு. அப்போ இந்த P 8:30க்கு எங்க இருப்பாருன்னு தெரியணும். இவரோட ஸ்பீட் எவ்வளோ, 1 மணி நேரத்துக்கு 32 கிலோமீட்டர். அப்ப 8:30னா அரை மணி நேரம். அப்போ 1 மணி நேரத்துல 32 கிலோமீட்டர்னா அரை மணி நேரத்துல இங்க இருந்து ஒரு 16 கிலோமீட்டர் கவர் பண்ணிருப்பாரா. 16 கிலோமீட்டர் கவர் பண்ணி இந்த இடத்துல இருக்கிறாரு. யாரு இப்போ, P இந்த பொசிஷன்ல இருக்கிறாரு. கரெக்டா எத்தனை மணிக்கு, 8:30 AM-க்கு P-யோட பொசிஷன் இது. ஒரு 16 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்துட்டாரு. இப்போ கரெக்டா 8:30க்கு இப்போ P-க்கும்
ஆருக்கு நடுவில் எவ்வளோ தூரம் இருக்கும்? மொத்தம் 296 கிலோமீட்டர். 16 கழிச்சிருவோமா? பேலன்ஸ் எவ்வளோ? 280 கிலோமீட்டர். கரெக்டா 8:30க்கு பிக்கும் கியூக்கும் நடுவில் 280 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ பியும் மூவ் ஆகுறாரு, ஆரும் மூவ் ஆகுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் மீட் பண்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் பாருங்க 280 கிலோமீட்டர் ரெண்டு பேருக்கும் நடுவில். டிவைடட் பை ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வராங்களா? அப்போ ஸ்பீட் ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ 32 8 40யா? 40 0 0 கேன்சல் ஆயிடும். 4ஆல கேன்சல் பண்ணா எவ்வளோ? 7 ஹவர்ஸ். அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறதுக்கு 7 மணி நேரம் ஆகுது. எத்தனை மணில இருந்து அதை கால்குலேட் பண்ணும்? இந்த 8:30ல இருந்து பிளஸ் ஒரு 7 ஹவர்ஸ். அப்ப 8:30ல இருந்து பிளஸ் ஒரு 7 ஹவர்ஸ்னா எவ்வளோங்க வரும்? ஒரு 4 மணி நேரத்தை சேர்த்தா 12:30. 12:30 கூட அடுத்து ஒரு 3 மணி நேரம் சேர்க்கணும். அப்போ 3:30க்கு. சரியா? கரெக்டா? 3:30 PM. கரெக்டா? 8:30ல இருந்து அடுத்த 7 மணி நேரம் கழிச்சுன்னா 3:30 மணிக்கு ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. புரிஞ்சுதா? மூணுமே ஒரே மாடல் தான். ஆனா கான்செப்டை புரிஞ்சுட்டு சால்வ் பண்ணுங்க. மற்றபடி இதுல பெருசா விஷயம் ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் இதுல பாருங்க, 2 trains leave Agra for Kolkata at 9 AM and 9:30 AM respectively and travel at 240 km per hour and 300 km per hour respectively. How many kilometers from Agra will the two trains meet? ஓகே, இது வந்து என்னன்னா, இது சேம் டைரக்ஷன் கான்செப்ட். இது ஆப்போசிட் டைரக்ஷன் கிடையாது. பாருங்க, 2 trains leave Agra for Kolkata. ரெண்டு ட்ரெயினுமே ஆக்ரால இருந்து கல்கத்தாக்கு தான் போகுது. ஆனா ஒரு ட்ரெயின் 9 மணிக்கே கிளம்பிருச்சு, இன்னொரு ட்ரெயின் 9:30க்கு கிளம்புது. ஓகேவா? இப்போ நான் டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ எப்படி இதை எடுத்துக்கணும்னா, இந்த இடம் சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதான் ஆக்ரா. ஓகேவா? இந்த ஆக்ரால இருந்து ரெண்டு ட்ரெயின் கல்கத்தாவை நோக்கி போகுது. ரெண்டு ட்ரெயின் கல்கத்தாவை நோக்கி போகுது. ஃபர்ஸ்ட் மொதல் ட்ரெயின் பாருங்க 9 மணிக்கு கிளம்பிருச்சு. ரெண்டாவது ட்ரெயின் 9:30க்கு தான் கிளம்புது. மொதல் ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ? 240 கிலோமீட்டர் பெர் அவர். ரெண்டாவது ட்ரெயினோட ஸ்பீடு 300 கிலோமீட்டர் பெர் அப்போ மொதல் போற ட்ரெயின் ஸ்லோவா போகுது, பின்னாடி வர ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்பீடா வருது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டாவது ட்ரெயின் 9:30க்கு கிளம்புதுல்ல, அந்த இந்த இப்போ கரெக்டா மணி 9:30ன்னு வச்சுக்கோம். சரியா? 9:30 AM. மணி வந்து இப்போ 9:30. 9:30க்கு அந்த செகண்ட் ட்ரெயின் ஆக்ரால தான் நிற்கும். ஆனா அதே 9:30க்கு ஃபர்ஸ்ட் ட்ரெயின் என்ன பண்ணிருக்கும்? அது 9 மணிக்கே கிளம்புனதுனால ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி ஆக்ரால இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருக்கும். எவ்வளவு தூரம் போயிருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ? 240 கிலோமீட்டர் பெர் அவர். அப்போ இது ஒரு மணி நேரத்துக்கு 240 கிலோமீட்டர் போகுதுன்னா 9 மணில இருந்து 9:30 அந்த 1/2 மணி நேரத்துல இதுல பாதி 120 கிலோமீட்டர் போயிருக்குமா? பாருங்க. அப்போ ஆக்ரால இருந்து கரெக்டா ரெண்டு ட்ரெயின் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் கிளம்புன ட்ரெயினை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த ஏங்கிறது மொதல் கிளம்புன ட்ரெயின், பிங்கிறது ரெண்டாவது கிளம்புன ட்ரெயின். ஓகேவா? இந்த ஏங்கிற ட்ரெயின் என்ன பண்ணும்? ஆக்ரால இருந்து கரெக்டா ஒரு 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். மணி இப்போ எத்தனை? கரெக்டா 9:30. 9:30 மணி. பாருங்க, 9:30 மணிக்கு ஏங்கிற ட்ரெயின் ஆக்ரால இருந்து 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அதே 9:30 மணிக்கு பிங்கிற ட்ரெயின் ஆக்ரால தான் இருக்குது. இப்போ 9:30 மணிக்கு பி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏ ஆல்ரெடி 9:30க்கு மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. பாத்தீங்களா? இப்போ 9:30 மணிக்கு ரெண்டு ட்ரெயினோட பொசிஷனும் எனக்கு எங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு தூரம் இருக்கு? 120 கிலோமீட்டர் இருக்கு. ரெண்டு என்ன டைரக்ஷன்ல போகுது? சேம் டைரக்ஷன்ல போகுது. இப்போ இது பாக்குறதுக்கு என்ன கான்செப்ட் மாதிரி வந்துருச்சு? போலீஸ் தீஃப் மாதிரி வந்துருச்சா? பாருங்க, இதை தீஃப்னு வச்சுக்கோங்க. இந்த ஏங்கிறது தான் தீஃப், இந்த பிங்கிறது போலீஸ். ரெண்டு பேருக்கும் நடுவில் 120 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ இப்போ ரெண்டு பேரும் சேம் டைரக்ஷன்ல போறாங்க. அப்போ நம்ம கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? இந்த பி ஏ எத்தனை மணிக்கு கரெக்டா மீட் பண்ணும், இல்லை எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல மீட் பண்ணும் அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்கலாம். இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஆக்ரா வில் த டூ ட்ரெயின்ஸ் மீட்? அப்போ ஆக்ரால இருந்து எவ்வளோ தூரத்துல இந்த ரெண்டு ட்ரெயினும் ஒன்று மீட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. சரி, இப்போ இதுக்கப்புறம் எப்படி நான் அப்ரோச் பண்றேன்னு பாருங்க. ஓகே, இதுல வந்து நமக்கு கண்டிப்பா அந்த மீட்டிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல தான் எங்கேயோ இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு மீட்டிங் பாயிண்ட்னு வச்சுப்போம். இதுல தான் நமக்கு அந்த ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ண போகுது. ஆக்சுவலா பார்க்கும்போது கரெக்டா 9:30க்கு ரெண்டு ட்ரெயினுக்கும் நடுவில் 120 கிலோமீட்டர் கேப் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கிளம்புச்சுல அந்த ட்ரெயின், இதோட ஸ்பீட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 240 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெயினோட ஸ்பீட் எவ்வளோ? 240 கிலோமீட்டர் பெர் ஹவர். ரெண்டாவது கிளம்புற ட்ரெயினோட ஸ்பீடு வந்து 300 கிலோமீட்டர் பெர் ஹவர் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் போன ட்ரெயினை விட பின்னாடி வர ட்ரெயின் ஸ்பீடா தான் வருது. அப்போ கண்டிப்பா பின்னாடி வர ட்ரெயின் போன ட்ரெயின் கண்டிப்பா மீட் பண்ணிடும், அதை கேட்ச் பண்ணிடும், பிடிச்சிடும். அப்போ இந்த இடத்துல தான் ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கும் போது இந்த ஏங்கிற ட்ரெயின் இந்த மீட்டிங் பாயிண்ட் வர வரைக்கும்னா இவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கும். அதே நேரத்தில் இந்த பிங்கிற ட்ரெயின் இந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வரதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கும். ஆக்சுவலா இது ரெண்டுமே ஒரு இடத்துல மீட் பண்ணுது அப்படின்னா இந்த ஆக்ரால இருந்து மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மொத்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு பி ட்ரெயின் எடுத்துக்கக்கூடிய டைமும்
அதே நேரத்துல இந்த பொசிஷன்ல இருந்து 9:30க்கு இந்த ஏங்கிற ட்ரெயினோட பொசிஷன்ல இருந்து மீட்டிங் பாயிண்ட் வர வரைக்கும் இந்த ஏங்கிற ட்ரெயின் எடுத்துக்கக்கூடிய டைமும் நமக்கு சேம். அப்ப இந்த இடத்துல டைம் கான்ஸ்டன்ட்னு ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம போலீஸ் தீப் சம்லயே சொல்லியிருப்போம். இந்த மாதிரி டைம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வர பட்சத்துல நமக்கு இந்த ரெண்டு ட்ரெயினும் கவர் பண்ண டிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ இந்த ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும். ஆக்சுவலா இந்த ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் ரேஷியோ பாருங்க. ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீட் ரேஷியோ எப்படி இருக்கு? இது 300 240யா? 300:240. இது சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்னு பாருங்க. 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். 6 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 5:4ன்னு இருக்கு. அப்ப ரெண்டு ட்ரெயினுக்கும் ஸ்பீடு 5:4னா இந்த ட்ரெயின் ஓகேங்களா, இந்த ட்ரெயின் கவர் பண்ண இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் 5 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரெயின் கவர் பண்ண இந்த டிஸ்டன்ஸ் நம்ம 4 யூனிட்ஸ்னு வச்சுக்கலாம். அப்ப இது டோட்டலா 5 யூனிட், இந்த போர்ஷன் மட்டும் 4 யூனிட்னா அப்ப எனக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் எவ்வளவா இருக்கும்? 1 யூனிட்டா இருக்கும். இந்த 1 யூனிட் தான் எனக்கு எவ்வளவுன்னு இருக்கு? 120 கிலோமீட்டர். சரியா? ஸோ இந்த 1 யூனிட் தான் எனக்கு 120 கிலோமீட்டர் அப்படின்னா எனக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் ஆக்ரா வில் த டூ ட்ரெயின்ஸ் மீட்? அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் ஆக்ரால இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ ஆக்ரால இருந்து இந்த மீட்டிங் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது மொத்தம் எவ்வளவு யூனிட்? 5 யூனிட். ஸோ அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ எனக்கு 120 கிலோமீட்டர்னா 5 யூனிட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண முடிஞ்சுது. சரியா? ஸோ 5 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கும்போது 5 into 120 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 600 கிலோமீட்டர். அப்போ அந்த ரெண்டு ட்ரெயினும் கரெக்டா ஆக்ரால இருந்து 600 கிலோமீட்டர் தாண்டி இந்த இடத்துல மீட் பண்ணிருக்குன்னு அர்த்தம். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அப்ரோச் வந்து அந்த போலீஸ் தீஃப் கான்செப்ட் தான். அதே அப்ரோச்ல தான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ட்ரெயின் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியரா? ஓகே, இதோட இன்னைக்கு செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.